1 ஹவர்ல ஒரு மாதிரியோ லைவ்ல ஒரு மாதிரியோ நடந்துட்டு தப்பு இல்லை. எஃப்ஜேவும் 1 ஹவர்ல ஒரு மாதிரியோ லைவ்ல ஒரு மாதிரியோ நடந்துக்கிட்டா தப்பு இல்லை. ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் எது எப்படி நடந்தாலும் அந்த பொண்ணுக்கான குத்தத்தை மட்டும் நீங்கள் நோண்டி எடுத்து அது 1 ஹவர்ல காட்டி டிஆர்பிக்கு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வெளியே வந்து ஓட்ஸ் இல்லைன்னு சொல்லி அனுப்புவீங்கன்னா, இப்படி ஒரு கமர்ஷியல் ரியாலிட்டி ஷோ இவ்வளோ பேர் பார்க்குற ஷோலேயே ஒரு பொண்ணுக்கு இதுதான் நிலமைன்னா, இப்போ சொசைட்டியில் நினச்சி பாருங்க, ஒரு பொண்ணு ஸ்டாண்ட் எடுக்கணும்னா இவ்வளோ கஷ்டப்படணும். அப்போ வாய் திறந்து கேள்வி கேட்கக்கூடாதா? அவளுக்கான விஷயங்களை பேசக்கூடாதா? அவளுக்கான உரிமைக்காக கேள்வி கேட்கக்கூடாதா? பிரவீனை கேள்வி கேட்டது தான் உங்களுக்கு தப்பா? கனிக்கான எதிர்க்க நின்னது தப்பா? அப்போ கனி திருன்ற அந்த ஒரு ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க அவங்க ஒரு கேம் ஆடுறாங்கன்னா, சபரி கண்டென்ட் பிளாக்கரா இல்லை கிரெடிட் கேம் ஆடுறாரா ஒன்றுமே தெரியாமல் உள்ள மிக்சர் சாப்பிட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னால், இவங்க கூட சேர்ந்து ரம்யான்னு ஒரு விஷம் வந்துட்டு கேமே ஆடாமல் சம்பளம் வாங்கிட்டு 3 வாரமாக சூப்பர் டீலக்ஸ் அவுட்ஸ்லேயே உட்காந்துருக்குன்னா, எஃப்ஜே 2 வாரமாக வந்து ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வாங்குறாருன்னா, இந்த பொண்ணுக்கான விஷயங்களில் மட்டும் நியாயம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னும் போது, பாருக்கு ஃபேன்ஸ் இல்லையா? பாருக்கு ஏன் ஓட் பண்ண மாட்டீங்கன்னும் போது, ஓட் பண்ணாதவங்க இருக்கட்டும், ஆனால் பாரு ஃபேன்ஸ்னு ஒரு சிலர் இருப்பீங்கல்ல, இல்லை பாரு ஃபேன்ஸாக இருக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் கண்டென்ட் கிடைக்குதுப்பா, 3 வாரமாக பிக் பாஸ் ஷோ பாரு மேலே தான் போகுதுப்பா அப்படின்னு அந்த பிக் பாஸ் ஷோ 1 ஹவர் பார்த்தவங்களும் லைவ்ல பார்த்தவங்களும் இருப்பீங்கல்ல, அப்போ அதுக்காக அந்த பொண்ணுக்கு ஓட் பண்ணலாம்ல. அப்போ என்ன மாதிரி மனநிலைமையில மக்களை வந்து விஜய் டிவி முட்டாளாக்குறாங்க? எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணை வெளில அனுப்புறது ஃபேரே கிடையாது. அந்த இது பாலா சீசனில் கூட பாலா வந்து நெகட்டிவாக இருப்பார், தப்பாக பண்ணுவார், எல்லாம் செய்வார். ஆனால் அவர் கூட வந்து கேம் ஆடின அவங்க பேர் கூட எஸ்ல ஸ்டார்ட் ஆகும், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க போன வருஷம் ரிவ்யூவராக கூட இருந்தாங்க, ஆக்ட்ரஸ் எல்லாம். அவங்கள வந்து டக்குன்னு எலிமினேட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் கான்ஃப்ளிக்ட் வந்தால் அதில் அந்த பையனை மட்டும் காப்பாற்றிட்டு நீங்கள் பொண்ணை மட்டும் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி, பொண்ணுக்கு மட்டும் ஓட்டிங் வரல, பொண்ணுக்கான விஷயங்களை மட்டும் நீங்கள் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு ஓட்டிங் வரலன்னு சொல்லி நீங்கள் வெளில அனுப்புறது இவ்வளோ பெரிய ஷோலே நடக்குதுன்னா, அப்புறம் என்ன ரியாலிட்டி ஷோவை நீங்கள் காட்டுறீங்க அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்குது. அப்போ தப்புனா 2 பேரும் சேர்த்து வெளில அனுப்புங்க. ஆதரே தப்புனா எஃப்ஜேவையும் அனுப்புங்க. அப்போ பாலா தப்புனா அந்த சீசனில் அந்த பொண்ணு எனக்கு பேர் டக்கு ஞாபகம் கமெண்ட்ஸில் யாராவது ஷேர் பண்ணுங்க. அவங்க ரிவ்யூவரை கூட 2-3 வருஷமாக அவங்க பண்ணாங்கன்னும் போது நல்ல பேரோடு அவங்க வெளில போனாங்க. ஆனால் அங்கே தப்பாக நெகட்டிவாக ஆனது பாலா தான். ஆனால் அவனை ஷோவில் தூக்கி வச்சிங்க. அப்போ தர்ஷிகா விஷால் விஷயத்துலையுமே வந்து அன்ஷிதா உள்ளே வச்சிருந்தீங்க, ஆனால் வந்து தர்ஷிகாவை வெளில அமிச்சிட்டிங்க. ஆனால் விஷாலை லாஸ்ட் வரைக்கும் 2 பொண்ணுங்களும் வெளில அமிச்சிட்டு அவர் மட்டும் கேம் ஆடினாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் என்ன மாதிரி ரியாலிட்டி ஷோ நடத்துறீங்க, மக்களை ஏன் முட்டாளாக்குறீங்க அப்படின்னு ஒரு கோவம் எனக்கு வருது. ஸோ தயவுசெய்து பாருக்கான ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கண்டென்ட்லையாவது பாரு வந்து கண்டென்ட் கொடுத்தாங்கப்பான்னு யோசிக்கிற ஃபேன்ஸ் இருக்கீங்களா? அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஓட்டிங் இல்லை. அதே ஃபர்ஸ்ட் பிளேஸில் வினோத் இருக்காராம், கமருதீன் இருக்காராம். எனக்கு இதை சுத்தமாக அக்செப்ட் பண்ண முடியல. அகைன் மேல் ஈகோவாக தான் நான் இதை பார்க்குறேன். அப்போ ஒரு ஆம்பளை என்ன தப்பு செஞ்சாலும் கெத்து காட்டிட்டா, இல்லைனா வந்து அதை மூடி மறைச்சிட்டா அது சரியாயிடுது. இல்லை வினோத் எழுந்து சாரி கேட்க சொல்கிற இடத்துலையும், பிரவீன் எழுந்து பாருவை சாரி கேட்க சொல்கிற இடத்துலையும், இல்லை கனி எழுந்து பாருவை சாரி கேட்க சொல்கிற இடத்துலையும் இவங்கெல்லாம் சாரி கேம் பண்ணால் நல்லவங்களாயிடுறாங்கன்னா, அந்த பொண்ணு வாங்கின சம்பளத்துக்கு உண்மையாக இருக்கா? வாங்கின சம்பளத்துக்கு நீங்களா மிக்சர் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் கண்டென்ட் கொடுத்தது யாருன்றதை மனசில் வச்சுக்கிட்டு ஓட்ஸ் பண்ணுங்க மக்களே. பாருக்கு ஓட் பண்ணுங்க.